கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் 3வது நாளில் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கம் எந்த விதமான மாறுதலும் தேவையற்ற முறையில் தன்னிறைவான மார்க்கமாக அமைந்திருக்கிறது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது ஒரு காரணத்தை நாம் நேற்றைய தினம் எடுத்துக்கொண்டோம். அது என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் சக்திக்கு மீறி எதுவுமே கிடையாது. இயன்றதை செய்யுங்கள், இயன்றால் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால் இது மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை மாற்றணுங்கிற தேவையே வராது. முடிஞ்சதை செய்யுங்க, முடிஞ்சால் செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க என்று விரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால் இதை மாற்றணுங்கிறதுக்குரிய எந்த வாதத்தையும் யாரும் எடுத்து வைக்கவே முடியாது என்ற அந்த முதல் காரணத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அதற்கு ஆதாரமாக பல நிகழ்ச்சிகளை நேற்றைய தினம் சொல்லி காட்டினோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த அகிலத்தாருக்கு ஒரு அருளாக அனுப்பியிருக்கிறோம். அகிலத்தாருக்கு அருளாக அனுப்புறோன்னா என்ன அர்த்தம்? ஒரு கொடுமைக்கார ஒரு ஆளை வந்து அருள்னு சொல்லுவாங்களா? கடுமையான சட்டத்திட்டங்களை போட்டு வதைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருந்தா அருளாக அனுப்பியிருக்கிறோன்னு சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்புனதை அல்லாஹ் பேசும் பொழுது, உங்களை வந்து அகிலத்துக்கு அருட்கொடையை அனுப்பியிருக்கிறோம். அருட்கொடைனா என்ன அர்த்தம்? மனிதர்கள் மீது கருணை காட்டக்கூடிய வகையிலையும், அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையிலையும், அவங்க விரும்பக்கூடிய வகையிலையும், அவங்கள சிரமப்படுத்தாத வகையிலையும், அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட முறையில் வேலை வாங்குகிற முறையிலையும் இருந்தால் தான் அருள் என்று சொல்லுவோம். இப்போ பார்த்தாலும் சவுக்கை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் இவரை அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருளாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்பதில் இருந்த இந்த மார்க்கம் எளிதானது, லேசானது. கஷ்டப்படுத்துறதுக்கு அவங்கள எல்லாம் அனுப்பவே இல்லை. தூதராக தேர்ந்தெடுத்து மக்களை எல்லாம் சிரமப்படுத்தணும் என்பதற்காக அனுப்பவில்லை என்பதற்கு இந்த வசனமும் 22வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், ஒரு தூதர் வந்து உங்களிடமிருந்து உங்களிடத்தில் வந்திருக்கிறார். வானத்திலிருந்து இறக்கப்படலை. உங்கள்கிட்ட ஒரு தூதர் முகமது நபி வந்திருக்கிறார்கள். அவங்க வந்து உங்களை சேர்ந்த ஆள் தான், மனிதர் தான். உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அவருடைய குணாதிசயம் என்ன? நிறைய அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுறது அவருக்கு சிரமமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு தூதரை நம்ம அனுப்பியிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சட்டம் அப்படி இருக்கிறது, கொண்டு வந்த ஆள் அப்படி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று கேட்டால், நீங்கள் சிரமப்பட்டு அவருக்கு தாங்காது. நீங்கள் மக்கள் கஷ்டப்பட்டீர்கள், ஆனால் அவருக்கு பொறுத்து கொள்ள முடியாது. அப்போ மக்கள் கஷ்டப்படுவதில் சிரமப்படக்கூடியவராக, தன்னுடைய கஷ்டமாக தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவராக அவரை நம்ம அனுப்பியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆள் மூலமாக வர்ற சட்டம் எப்படி இருக்கும்? எளிதாக தானே இருக்கும், ஏற்று நடக்கத்தக்கதாக தானே இருக்கும், சிரமம் தராது தானே இருக்கும். அதுக்கு தான் இதையெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இப்படி ஒரு கேரக்டரோடு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முந்தைய வேதங்களில் சில முன்னறிவிப்புகள் இருந்ததாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த முன்னறிவிப்பில் ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு என்னவென்றால், ஓ யலவ் அன்ஹும் இஸ்ரஹும், இந்த முகமது அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது இருந்த சிரமங்களை நீக்குவார். வந்தது நீக்கிறதுக்கு தான். ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆன்மீகத்தின் பெயரால் தன்னைத்தானே வருத்தி கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இருந்த மக்களை அந்த சுமைகளெல்லாம் இறக்கி வச்சு அவங்களுக்கு ஆறுதல் படுத்த வந்திருக்கிறாரு, வருவார். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு தூதர் இப்படி இருப்பார் என்று முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டதாக குர்ஆன் எடுத்து காட்டுகிறது. அப்போ யலவ் அன்ஹும் இஸ்ரஹும், அவங்களுடைய சிரமங்களை இவர் வந்து நீக்குவார். ஒல் அகலால் அல்லத்தி கானத் அலைஹிம், அவர்கள் மீது போடப்பட்டிருந்த விலங்குகளை எல்லாம் உடைத்து எறிவார். ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி இந்த மக்கள் ஏராளமான அடிமை தலைகளுக்கு ஆட்பட்டிருந்தார்கள். ஏராளமான விலங்குகள் போடப்பட்டிருந்தார்கள். எந்த விதமான சுதந்திரமும் இருக்கவில்லை. அந்த மாதிரியான ஒரு மக்களை விலங்குகள்லாம் உடைச்சி
சிரமத்தை எல்லாம் குறைச்சி இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த மார்க்கம் வந்து சிரமத்தை கொடுக்க வரல. இந்த மார்க்கம் வரலைன்னா நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க. இந்த மார்க்கம் வருவதற்கு முன்னாடி சிரமத்தில் இருந்தீங்க. அந்த மாதிரி இருப்பதை வந்து உடைக்கிறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறார் என்று அந்த அடிப்படையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 7வது அத்தியாயத்தில் 157வது வசனத்தில் இருக்கிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க பல சந்தர்ப்பங்களில். ஒரு தடவை சொல்லுகிறார்கள், இன்ன ஆலமல் முஸ்லிமீன ஜுர்மன், முஸ்லீம்கள்லையே பெரிய பாவி யார் தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன வேறு வேறுமா நம்ம சிந்தனைகள் ஓடும். திருடுறவன், கொலை செய்கிறவன், விசாரம் இப்படி ஓடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்குறாங்கன்னா, இன்ன ஆலமல் முஸ்லிமீன ஜுர்மன், முஸ்லீம்கள்லையே பெரிய பாவி யார் என்று சொன்னால், அவன் வந்து என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறான். கேட்டு அதனால் நான் சொல்லக்கூடிய பதில்னால சமுதாயம் சிரமப்படுகிறது. மார்க்க சம்மந்தம் உன்னை கேட்குறான், பேசாமல் விட்டுருந்தான்னு சொன்னால் அந்த சிரமம் இல்லாமல் போயிருக்கும். அவன் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்லி அதனால மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துகிறான அவன் தான் பெரிய பாவி. முஸ்லீம்களே ரசூல்லா காலத்தில் இது நடக்கும். இப்போ போய் யார்ட்டையும் நீ கேள்வி கேட்கலாம். என்கிட்ட தான் கேள்வி கேட்டால் நாங்கள் ஹராமாக்கிற முடியுமா? ஹலாலாக்கிற முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க காலத்தில் வந்துக்கிட்டு இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாம்னு சும்மா அது கேட்குறது. கேட்டதுக்காக வேண்டி ஹராம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, இப்போ என்னவாயிரும்? ஹராமாயிரும். கேட்காம இருந்தால் அது எல்லாமே ஹலாலுங்கிற லிஸ்ட்டில் ஒடியாந்துருக்கும். அப்போ அந்த மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க, மன் சால அன் ஷையின் லம் யுஹர்ரம், ஹராமாக்கப்படாத ஒன்றை பற்றி அவன் கேள்வியை கேட்டு ஹுர்ரிம மின் அஜலி மசாலத்திஹி, அவன் கேட்டதுனால ஹராமாக்கப்பட்டு விட்டதே, இவன் தான் பாவிகளில் பெரிய பாவி. இவன் செஞ்ச வேலையினால காலமெல்லாம் கியாம நாள் வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சிரமமாகி விடுகிறது, ஒரே ஒரு சுமை சமுதாயத்துக்கு ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ரசூல்லா எதில் பெரிய பாவம் நினைக்கிறாங்கன்னா, தொழுகை விட்டவன், நோன்பை விட்டவன், அதை செஞ்சவன், அவன்லாம் பாவி தான், அவன்லாம் பெரிய பாவி தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது இறக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு அவருக்கு பொறுக்காது நல்லா சொல்கிறானே, நீங்கள் சிரமப்படக்கூடாது என்பதெல்லாம் கவனம் செலுத்துவாங்கன்னு சொல்கிறானே, அதை மெய்ப்பிக்கிற விதமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னிடத்தில் வந்து எது ஹலாலோ நானே சொல்லிடுவேன், எது ஹராமோ அதை நானே சொல்லிடுவேன். நீங்களாக போட்டு குடைஞ்சு கேள்வியை கேட்டு அதனால ஒன்றை சொன்னால் என்னவாகிவிடும்? ஏதாவது ஒரு சட்டம் வந்துடும். அப்போ சட்டம் வந்து விடுமையானால் மக்களுக்கு சிரமமாயிரும். அல்லாஹ் எதையும் மறக்க மாட்டான். அறிவிக்க வேண்டியது வகி மூலமாக வந்துடும். ஹஜ்ஜு கடமைன்னா விட்டுற வேண்டியது தானே. ஒருத்தர் கேட்பார் வருஷமாண்டு, அதையும் கண்டிப்பாங்க. இதையும் கேட்குற கடமைன்னு பேசாமல் விட்டுட்டேன்னா காலத்துக்கும் ஒரு தடவை செஞ்சால் போதும் ஆகும்ல. நீ வருஷமாண்டு கேட்க, நான் வருஷம் தான் சொன்னால் என்ன ஆகும்? நீ வருஷம் தானே கேட்டுவிட்ட. வருஷமாக இருந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோமா? அதை ஹஜ் ரமலான் வருஷம் வைக்கணும்னு சொல்லிட்டோம்ல. தொழுகைக்கு சொல்லிவிட்டோமா இல்லையா? ஹஜ்ஜுக்கு சொல்ல வேண்டியதை நாங்களும் சொல்லுவோம். அதை ஒன்று அல்லாஹ் சொல்லுவான், இல்லாட்டி நான் சொல்லுவேன். சும்மா ஹஜ்ஜு கடமைட்ட பேசாமல் போயிட்டு இருக்கணும். அப்போ ரசூல்லா காலத்துக்கு பிறகு அது அதிகமாகாது. ஒரு தடவை செஞ்சால் போதும். இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டது ரசூல்லா கோவப்பட்டாங்க, இப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்போ இந்த எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மார்க்கத்தின் பெயரால் மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதில் ரொம்ப கவனம் எடுத்துருக்குறாங்க. அதில் ரொம்ப கூடுதல் அக்கறை செலுத்தியிருக்கிறாங்க. நம்ம எதையா சொல்லி மக்களை கேட்கறதுக்கு தடுக்கிறாங்க. கேள்வி கேட்குறத ஒழுங்காக கேளு, நாங்கள் லிபரலாக லூஸாக விட்டு வச்சு இதை குடைஞ்சு கேட்டு கஷ்டமாக்கி விட்றாத. சில சலுகையாக ரசூலில் சில விட்டுருப்பாங்க, அந்த சலுகை இல்லாமக்கிறதுக்காண்டி கேட்குறது. அப்போ அப்படி செஞ்சா, அப்போ இப்படி செஞ்சா கடைசியில் என்ன மாதிரி ஆமாடான்றா முடிஞ்சு வச்சுக்கிறது. விட்டுற சலுகையாக விட்டால் என்ன செய்யணும்? சலுகையை விட்டுற வேண்டிய தண்ணி கிடைக்காவிட்டால் தயமம் செய்ய விட்டுருணும். மண்ணும் கிடைக்காவிட்டால், அது மரமும் கிடைக்காவிட்டால் இதெல்லாம் கேட்கக்கூடாது. அதோட விட்டுருணும் பேசாமல். அப்போ தருவணி மா தரத்துக்கும், நான் உங்களை எப்படி விட்டுறேனோ அதோட என்னை விட்டுருங்க. நீங்களாக குடைஞ்சி கேள்வியை கேட்டு மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கிறாதீங்க. அப்படி சொன்னாங்க. அப்படி சஹாபாக்கள் நடந்தாங்க. 1-2 தடவை மிஸ்டேக்காக நடந்தால் கூட எச்சரிக்கை பண்ணதுனால மக்களுக்கு சிரமம் தரக்கூடிய சட்டங்கள் ஒன்றுமே வரல, கஷ்டப்படுத்தக்கூடிய சட்டங்கள் எதுவுமே வரல. அதில் ரொம்ப இன்னும் சொல்ல போனால், இந்த ரமலானில் கூட எடுத்துக்கிறோங்களேன். இந்த ரமலான் மாதத்தில் என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவில் தொழுகிறாங்க, பள்ளி வாசலில் தொழுவலை, வீட்டில் தொழுகிறாங்க. அப்போ வீட்டில் தொழுகும் போது என்ன ஆகுதுன்னா, வீட்டில் தொழுகிறது மக்களுக்கு தெரிகிறது. வீடும் பள்ளி ஒன்று தானே, இப்படி வீடு தான் தெரிகிறது. அப்போ மக்கள்லாம் கூட்டமாக என்ன செய்கிறாங்க? வந்துடுறாங்க. அப்போ மக்களுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறாங்க 3 நாள். 4வது நாள் பார்த்தா கடல் மாதிரி மக்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் ரமலானில் தொழுவிக்கிறாங்கன்ற உடனே பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? வரல. மக்கள்லாம் வந்து காத்திருக்கிறாங்க, தொழுவிக்கிறதுக்கு வரவே இல்லை. அப்போ பிறகு என்ன சொன்னாங்க? காரணம் சொன்னாங்க,
நான் ஏன் வரல தெரியுமா? நீங்கள்லாம் வந்து குழுமி இருந்து எனக்கு தெரியும், ஆர்வத்தோடு கலந்து இருந்து எனக்கு தெரியும். நான் வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்தால் இது ஒரு கடமை என்று ஆகிவிடும். இது கடமை கிடையாது. ரமலானில் இரவு தொழுகை கடமையா? 5 வேளை தொழுகை தான் கடமை. இப்போ ரமலானில் தொழுது கூடுதல் நன்மைக்கு நம்ம செய்கிறோம். இதுவும் வரலு அவசியம்னு ஆகிவிட்டது என்று சொன்னால் அதை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வாங்க? பாவிகள் ஆகிடுவாங்க, குற்றவாளிகள் ஆகிடுவாங்க, மக்களுக்கு சிரமமாகி போய்விடும். அப்போ அந்த மாதிரியான காரணத்துக்காக நீங்கள் நான் தொடர்ச்சியாக வந்து இருந்தால், இப்போ ரசூல்லா வந்து 30 நாளுக்கு ஜமாத்தை தொழுதுட்டு போனாங்கன்னு வைங்க, மூத்தா போயிட்டாங்க. இப்போ நம்ம சட்டம் எடுக்கணும், அங்கே தான் எடுக்கணும். எப்படி சட்டம் எடுப்போம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட விடாமல் 30 நாளும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் அது கடமைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 நாள் சொல்லி கடமை நம்ம சொல்ல தேவையில்லை. இது செஞ்சுட்டு போயிருந்தாலே நம்ம சட்டம் அங்கேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. அதுலேருந்து நம்ம எப்படி சட்டம் எடுப்பாங்க? பின்னாடி வர்றவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். 30 நாளும் இரவு தொழுகைக்கு வந்தார்கள், சுபுஹ் வரைக்கும் தொழுதார்கள், அவ்வளோ ஆர்வமாக செஞ்சார்கள். அதனால எல்லாரும் அதை செய்யுங்க. செஞ்சால் முக்கால்வாசி குறைஞ்சி போயிடும். இப்போ கூட செய்தான் அப்படி தான் செய்கிறான். கடமையானதுக்கு இவ்வளோ மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, கடமை யாக்கானாலும் நிறைய பேர் வர்றான். கடமை ஆக்கிட்டு அது குறைஞ்சி போயிடும். செய்தான் ஜெயிக்கணுமா இல்லையா? கடமை ஆக்கிட்டா என்ன செய்வாங்க? கிற்கலையும் குறைஞ்சி போய்விடும். அப்போ இவ்வளோ மக்கள் வர்றதுக்கு இப்போ சிரமம் கருத ஆரம்பிச்சிருவாங்க. இது விரும்பி வர்றதுங்கும் போது என்ன செய்கிறாங்க? கூடுதலாக வர்றாங்க. அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், மக்கள் ஆர்வமாக தொழுகை தானே, ஆர்வமாக தானே வர்றாங்க. ரமலான் மாதம் தானே, ஆர்வத்தை ரசூலுல்லாஹ் தான் ஊட்டவும் செஞ்சாங்க. மன் காம ரமலான ஈமான வஹதிசாபன் உஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படுகிறது. இரவு தொழுகை தொழுதா நீங்கள் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்பீங்க, இந்த தொழுகையின் மூலமாக உங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாகுது. ஆர்வம் ஊட்டுற ரசூலுல்லாஹ் தான். அந்த மக்கள் தானாவெலாம் வரல, இந்த ஆர்வம் ஊட்டுறதை வச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கவனிக்கிறாங்க? ஆகா, நம்ம ஆர்வம் ஊட்டி சொல்லிட்டோம், இது எந்த ஆளுக்கு வர்ற போக்க பார்த்தோம்னா கடமையாயிரும் போல இருக்க. இவங்க காட்டுற ஆர்வத்தையும் அக்கறையும் பார்த்தா நம்மளும் அதுக்கு இணங்கி அதே மாதிரி நம்மளும் போனோம்னு சொன்னால் பிற்காலத்து மக்களுக்கு ஃபர்லு மாதிரி ஆயிருமே, கட்டாய கடமையில் ஒன்று ஆகி போயிருமே, 5 வேளை தொழுகை ப்ளஸ் ரமலான் தொழுகைன்னு ஆயிருமே. அப்படி ஆகிவிட்டால் மக்கள் சிரமப்படுவாங்களே. இதை சொல்கிறாங்க. அது கடமையாக்கப்பட்டு விடக்கூடாது என்று பயந்து தான் நான் 3வது நாள் 4வது நாள் வரல. 3 நாள் தொழுகைக்கு வந்தேன், 4வது நாள் வரலைங்கிற காரணம் என்ன? உங்களுடைய ஆர்வத்துக்கு நான் பார்க்க முடியாது. மார்க்கம் கஷ்டமாயிடக்கூடாது. நான் எதை பார்க்கணும்? நான் தூதர். அல்லாஹ் வந்து என்னை வந்து இரக்கமுள்ளவன் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் வந்து மக்களுடைய சிரமத்தை பார்த்து நான் சிரமப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறான். அதுக்கு ஏற்றவாறு தான் நான் நடக்க முடியும். அதனால தானே இந்த ரமலான் தொழுகையை கூட 3 நாளைக்கு இவர் புறக்கணிச்சாங்க, வரவே இல்லையே கடைசி வரைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஜமாத் தொழுகிறோம், இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தொழுதான் கடமையாயிருமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அதை தொடர்ச்சியாக செஞ்சால் தான் கடமையாகும். அந்த காரணம் இப்போ இல்லாதனால நம்ம என்ன செய்யணும்? எல்லா நாளுமே ஜமாத்தாக தொழுவதை எல்லா பள்ளியிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் ரமலான் மாதத்தில் என்ன செய்யலை? 30 நாளும் ஜமாத்தாக தொழவே இல்லை. ஆனால் காரணத்தை சொல்லிவிட்டாங்க. எதனால் தொழுவலை? நான் 30 நாளும் தொலை வந்திருந்தால் பின்னாடி உள்ள மக்கள் கடமைன்னு நினச்சிருவாங்க, இது கடமை இல்லைன்னு காட்டுற பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அதுக்காக செஞ்சாங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சொன்னாங்க, ஒருத்தர் கேள்வி கேட்டு அதனால் ஒன்று ஹராமாகிவிட்டால் அவன் தான் பெரிய பாவி, முஸ்லீம்களே பெரும் பாவி அவன் தான். இது புகாரியில் 7289 ஹதீஸில் இருக்குது. இதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் கோவப்பட்டதை பாருங்கள். அபு மசூத் அல் அன்சாரிங்கிற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆள் வந்து ரொம்ப பெருசாக தொழுகிறாரு, நீளமாக தொழுகிறாரு. ஒரு ஆளை பற்றி கம்ப்ளைண்ட். நேற்று வந்து அது முஆது இப்னு ஜபல், அது வேறு கம்ப்ளைண்ட், பக்கரா ஓதுனார்ல, அது மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இது. அப்போ யா ரசூலல்லாஹ் லா அகாது உத்ரிகு ஸலாத்த மிம்மா யுதவ்விலு பினா ஃபுலானுன். இந்த ஆள்னு ஒரு ஆள் பேரை சொல்லியிருக்கிறார். இந்த ஆள் ரொம்ப நீளமாக தொழுகிற காரணத்தினால என்னால் தொழுகையில் சேர்ந்து கொள்ள முடியலை, அவ்வளோ நேரத்தை எனக்கு ஒதுக்க முடியலை, ஒரு 5 நிமிஷம் போய் வர்றாது நான் வந்துடுவேன், 1.5 மணி நேரம் இழுத்தாரு நான் எப்படி போக முடியும், அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். அப்போ இந்த ஆள், இந்த இமாமா நீங்கள் ஒரு ஆள் போட்டிருக்கிறீங்க, அவர் போற்ற இழுக்கிறதுனால என்னால் தொழுகையில் கலந்து கொள்ள முடிவதில்லை, எனக்கு சக்தி இல்லை என்று சொல்கிறார். அப்போ அதை பற்றி அந்த அபு மசூத் அன்சாரி சொல்கிறாங்க, ஃபமா ரஅய்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மௌஇலத்தின் அஷத்த கலமம் மின் யௌமிதின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்ட உடனே ஒரு கோவப்பட்டாங்க. அவங்க ஒரு உபதேசம் செய்யும் பொழுது இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. அதாவது இந்த கேள்வியை கேட்ட உடனே ஒரு அறிவுரை ஒன்று சொல்ல போகிறாங்க. அந்த அறிவுரை எப்படி சொல்கிறாங்க? சும்மா சிரிச்சுக்கிட்டு
தட்டி கொடுக்குற மாதிரி, தடவி கொடுக்குற மாதிரி, வருடி கொடுக்குற மாதிரி சொல்லாமல் கட்டுமையான கோபத்தோட அந்த கோபத்தை வர்ணிக்கிறாரு. இந்த பின்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களே, அந்த போதனையின் போது கோவப்பட்ட மாதிரி அவங்க வாழ்நாளில் உரை நிகழ்த்தும் போது கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. வேற வேற கோவப்பட்டிருப்பாங்க. உரை நிகழ்த்தும் போது இப்படி கேள்விப்பட்டவனை, என்னடா இது தொழுகை கஷ்டம்னு ஒரு ஆள் சொல்கிற அளவுக்கு தொழுகிறாரு. யார் மேலே கோவம்? அந்த ஆள் மேலே கோவம் இல்லை. கோவம் யார் மேலே? இவர் பெருசாக நீட்டி தொழுகிறாருன்னு புகார் சொன்னார அவர் மேலே கோபம் இல்லை. யார் தொழுகையை நீளமாக்கி தொழுதாரோ, நீண்ட நேரம் தொழுதாரோ, அவர் மேலே உள்ள கோபத்தை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? ஐயுஹன்னாஸ், மக்களே, இது சாதாரணமாக நான் சொல்கிறேன், இதை ரசூலுல்லாஹ் கோபமாக சொன்னாங்களாம். அபூ மஸ்ஊத் அன்சாரி சொல்கிறாங்க, இந்த போதனையை அவ்வளோ கோபமாக ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு தோரணையோடு சொன்னார்கள். இன்னக்கும் முனஃபிரூன, நீங்கள் மக்களை வெறுப்பேற்றுகிறீர்கள். தொழுவ வர்றவன் வெறுப்பேற்றிருக்கிறீங்க. தொழுகைக்கு நான் ஆர்வமாக வர்றான், நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? தொழுகைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னக்கும் முனஃபிரூன, நீங்கள் வெறுப்பு ஏற்றுகிறீர்கள். ஃபமன் சல்லா பின்னாசி, உங்களில் யாராவது மக்களுக்கு தொழுகை நடத்தினால் ஃபொல் யூ ஹஃபீஃப், லேசாக தொழுவுங்க, சுருக்கமாக தொழுவுங்க. இமாமா நின்று தொழுதிங்கன்னா என்ன செய்யணும்? சுருக்கமாக தொழுங்க. என்ன காரணம்? ஃபஇன்ன ஃபீஹிமுல் மரீல், பின்னாடி நிற்கிற மக்கள் நோயாளி இருப்பார்கள். நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு தொழுதுருவீங்க, அவன் ரேஞ்சை பார்க்கணுமா இல்லை? நோயாளி ஒருத்தர் இருப்பானா இல்லை பின்னாடி? அப்போ நோயாளிகள் இருக்கலாம். ஒரு லைஃப் பலவீனம், ஒரு வயசான கிழமை இருப்பார், இவர் 25 வயசு ஆளுக்கு திடகாத்திரமாக இருக்கான்னு ஓத ஆரம்பித்தார்னு வைங்க, அது 75 வயசு ஆளுக்கு இவருக்கு ஈக்குவலாக நிற்க முடியுமா? அவ்வளோ நேரத்தை ஒதுக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி பலவீனர் இருப்பார்கள். ஓதல் ஹாஜத்தி, ஒரு வேலை வெட்டி உள்ளவன் இருப்பான், இவருக்கு வேலை இல்லை, சும்மா இருக்கார், தொழுகிறாரு. அவர் தொழுதுட்டு முக்கியமான ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும், ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டியதாக இருக்கும், ஒரு விஷயத்தை அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள். அப்போ இதெல்லாம் கவனிக்காமல் என்ன நீங்கள் தொழுவிக்கிறீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு வாழ்நாளில் உரை நிகழ்த்தும் போது இந்த மாதிரி கோவப்படலை என்று சொல்லும் விதமாக யாருக்கு எதிராக கோவப்படுறாங்க? வணக்கத்தை அதிகமாக்கின ஆட்களுக்கு எதிராக. வணக்கம் செய்யணும், நாங்கள் பெரிய நேரம் நீண்ட நேரம், இப்போ அந்த ஆள் தொழுவிச்சா எவ்வளோ நேரம் தொழுவிப்பார் தெரியுமா? அந்த பேருக்கு செய்கிறாங்களே, அது கோவத்துக்குரிய செயலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். இது புகாரியில் 90வது ஹதீஸ், நிறைய இடத்துல இருக்கிறது. 90வது ஹதீஸ் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்போ என்ன நம்ம பார்க்குறோம்? இந்த மாதிரி ஒரு மார்க்கம் உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? மார்க்கத்தை தான் அல்லாமல் அப்படி தான் இருக்கிறான், அதை சொன்ன ரசூலும் அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? மக்கள் படைச்சவனுக்கு தெரியும் பலவீனர்கள் இருக்கிறாங்கன்னு. பலவீனர்களாக இருக்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் ஏற்றவாறு தான் நம்ம சட்டம் கொடுக்கணும், தாங்காத சுமையை கொடுக்கக்கூடாதுன்னு அவனு நினைக்கிறான். தூதரை செலக்ட் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக என்ன செய்கிறாங்க? அக்கறை செலுத்துகிறாங்க. அதே மாதிரி அக்கறை, அதே மாதிரி கவலை, மக்கள் கஷ்டப்படக்கூடாது. அப்படி கஷ்டப்படுற மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் கோபத்தை காட்டி, இந்த கோபத்துக்கு என்ன காரணம்? மக்கள் மேலே அக்கறை தவிர என்ன காரணம் இருக்குன்னு? இவர் நீண்ட நேரம் தொழுவிச்சதுனால கோபப்பட என்ன இருக்குது? ரொம்ப ஆன்மீகத்துக்கு நிறைய தேடிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இந்த ஆள் செஞ்சுட்டு போகிற வேலையினால பள்ளியாசலுக்கு வர ஆள் குறைஞ்சி போயிருமே. ரொம்ப நேரம் இழுத்தடிச்சு இப்படியே பழகி போயிட்டாங்கன்னா லோகருக்கு 1 மணி நேரம், அசருக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் வருவாங்களா? இப்போ உள்ளது இன்னும் குறைஞ்சிருமா இல்லையா? மக்களுடைய வரத்து நின்றுமா இல்லையா? இதுக்கு யார் காரணம்? அப்போ நீங்கள் எல்லாம் செய்கிற செயல் மக்களை விரட்டி விடுற மாதிரி இருக்கிறதா? அப்படி செய்யாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. அப்போ இது ஜென்ரலாக பொதுவாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், மார்க்கத்தை சிரமமாக்கி கஷ்டமாக்கி இந்த மார்க்கம் நமக்கு தரவே இல்லை. நம்மளா சில சிரமங்கள் ஆக்கி கொள்கிறோமே தவிர மார்க்கத்தில் எல்லாமே அவ்வளவு லேசாக அவ்வளவு எளிமையான முறையில் நமக்கு தரப்பட்டிருக்கிற சக்திக்கு மீறி ஒரு சட்டமும் கிடையாது. அதுக்கு சில சம்பவங்களை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிக்கு வர்றாங்க. வந்தால் பள்ளிவாசலுடைய 2 தூண்களுக்கு மத்தியில் ஒரு கயிறு கட்டி கிடக்கு. பள்ளிவாசல் தூணுக்கு மத்தியில் ஒரு கயிறு இருக்குது. திடீர்னு எதுக்கு கயிறை கட்டி வச்சுக்கிறாங்க என்னன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது ஜெய்னபுடைய கயிறு, ஜெய்னபு கட்டின கயிறு. ஜெய்னபுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கட்டி வச்சிருக்கிற கயிறு. எது கட்டியிருக்கிறாங்க? தொழுகிறாங்களே, தொழுகும் போது அப்படியே தூக்கம் வருதுன்னு வைங்களேன். தூக்கம் வந்து அந்த கயிறில் பேலன்ஸில் சாஞ்சிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கயிறு கட்டி இருந்தால் கீழே விழுந்துட மாட்டோம்ல, அந்த கயிறு பேலன்ஸில் நின்றுக்கிறதுக்காக வேண்டி அவங்க அந்த கயிற்றை கட்டி வச்சுருக்கிறாங்க. தொழுதுகிட்டே இருப்பாங்களாம் விடிய. தூக்கம் வந்துச்சுன்னா கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கயிறு பேலன்ஸ் அவ்வளோ காப்பாற்றுறதுக்காக வேண்டி இதுக்காக கட்டியிருக்கிறாங்கன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? இது சரியில்லையே, கயிற்றை வெட்டு, இந்த கயிறை கட்டி தொங்க விட்டுருக்காங்களே, எதுக்கு தொங்க விட்டாங்க? ரொம்ப நேரம் தொழுகிற ஆர்வத்துக்கு தானே, ரொம்ப நேரம் தொழுகணும் என்பதற்காக ஆர்வத்தை ஊட்டுறதுக்காக வேண்டி செஞ்சாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க? முதல்ல கயிற்றை வெட்டி விடு, உனக்கு தூக்க கலக்கம் இல்லாமல் எப்போ தொழுவ முடியுதோ அப்போ தொழுவு, தூக்கம் வந்துட்டா தூங்கிடு. ரசூல் என்ன சொல்லி கேட்டுறாங்க? லியு சல்லி அஹதுக்கும் நிஷாத்தஹு,
ஈடுபாடோட இன்வால்மெண்ட்டோட உனக்கு அந்த காரியத்தை செய்ய இயலுமானால் நீ தொழுவு. ஃபைதா ஃபத்தர, உனக்கு அசதி ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் பொல் இருக்கும் தூங்கி விடு. இதான மார்க்கம். நீ என்ன கைத்தை கட்டிக்கிட்டு செய்கிறங்கிற? அப்போ உன்னை நீ இப்படி வருத்திக்கிற, உன்னை நீ கஷ்டப்படுத்துகிற. அப்போ தொழுகையை ரொம்ப நேரம் செய்வதற்காக வேண்டியெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுத்து வெங்காயத்தை தடவிக்கலாம் தொழுவக்கூடாது. தூக்கம் வருதுன்னு வைங்களேன், தூக்கம் வராமல் இருக்கிறக்கா வேண்டி கண்ணில் வெங்காயம் தடவிக்கிட்டு மிளகாயை தடவிக்கிட்டு அதுக்கு ஏதாவது கிருமி போட்டுக்கல, மாத்திரையை போட்டுக்கிட்டு தூக்கம் வராதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்குதா அதெல்லாம் தேவையே கிடையாது. தூக்கம் வந்தால் தூக்கத்தை அல்ல தானே கொடுக்குறான். தொழுவ முடிஞ்ச அளவு தொழுவு. தூக்கம் உனக்கு முக்கியம் இல்லை. தூக்க காலத்தோடு தொழுதுன்னா எப்படி தொழுகையாக இருக்க முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அதிக தொழுகையில் ஈடுபடுவதற்காக வேண்டி தன்னைத்தானே சிரமப்படுத்தி கொண்டதை பார்த்து அதை கண்டிக்கிறாங்க. இது தப்புங்கிறாங்க, வெட்டி விட சொல்கிறாங்க கயிறை. இது புகாரியில் 1150வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஆயிஷா நாயகி வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வரும்பொழுது அங்கே ஒரு அம்மா ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது அங்கே என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்மணி அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பார்க்கலையே, அவங்கள கேட்குறாங்க, மன் ஹாதிஹி, யார் உன்னோட பேசிகிட்டு இருக்கிறாங்களா யார் என்று அந்த இன்னொரு பெண்மணி யாருங்கிறத விசாரிக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க பேரை கூட சொல்லாமல் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களேங்கிற மாதிரி. யாருன்னு கேட்குறீங்களா? எப்படி தொழுகை அளித்த இந்த அம்மா தெரியுமா? இந்த அம்மா தொழுகைக்கு பேர் போன ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி புலானத்தும் ததுக்குருமின் சலாத்திகா, இந்நாளாக இந்த பெண்மணி இவங்க தொழுகைக்கு பேர் போன ஆள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் தொழுகை தான். இந்த மாதிரி ஒரு ஆள் தொழுக முடியாது. அப்படி பேர் எடுத்தவங்களாச்சு இவங்களும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்டே என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி அந்த பெண்மணியை புகழ்ந்து சொல்கிறாங்க. இது யார் இந்த பெண்மணின்னு கேட்டால் பேரை சொல்லிட்டு விட்டு போயிருக்காங்க ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, இந்த பெண்ணுடைய பெருமையை ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டுமே என்பதற்காக வேண்டி இந்த அம்மா இப்படிப்பட்ட அம்மாவாக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு தொழுகை இபாதத்துன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, நிறுத்து, இந்த மாதிரி பேச நிறுத்து. அலைக்கும் பிமா துதீக்கும், சக்திக்கு உட்பட்டதை செய்யுங்கள், இயன்றதை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் என்ன உத்தரவு போடுறாங்க, அலை ரொம்ப செய்கிறாங்கன்னு பேர் எடுக்க நினைக்காதீங்க. அலைக்கும் பிமா துதீக்கும், இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். இப்போ வல்லாஹி லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். அல்லாவுக்கு என்ன, நீ 24 மணி தொழுது அல்லாவுக்கு நஷ்டமா? ஒன்றும் கிடையாது. அல்லாவுக்கு சலிப்பே ஏற்படாது, உனக்கு சலிப்பு ஏற்பட்டுரும், உனக்கு கஷ்டமாயிரும், உனக்கு தொடர்ந்து இது மாதிரி செய்ய முடியாது. அதனால் இது செய்யக்கூடாது, சக்தி உள்ள அளவுக்கு தான் செய்யணுமே தவிர ரொம்ப செய்யணும்னு போகக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க. இது புகாரியில் நிறைய இடத்துல இருக்குது. 43வது ஹதீஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இது எதுக்கு இந்த சம்பவத்தை நம்ம எதுக்கு எடுத்து காட்டுறோம்? இந்த மார்க்கம் நம்ம மேலே எவ்வளோ அக்கறை வைத்திருக்கிறது. இந்த ஆன்மீகத்தில் மக்கள் விழுந்துட்டாங்கன்னா ஒரு போதை மாதிரி என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சிட்டோம்னு சொன்னால் தலைகீழ் நில்லுண்டா நிற்கிறேங்கிறான், மண்டையில் தேங்காய் உடனே உடைக்கிறான், யோசிக்கவே மாட்டேங்கிறான், நரபலி உண்டா கொடுக்குறான். ஒரு விஷயத்தில் பக்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அவனை ஃப்ரீயாக விட்டீங்கன்னு வைங்க, என்ன தீய மிதிக்கிறேங்கிறான், தீ மிதிக்கிறேங்கிறான், தரையில் உருண்டுக்கிட்டே செய்கிறான், உருள்றான், அதெல்லாம் பார்க்குறமா, செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்கிறான். அப்போ இப்படியெல்லாம் தன்னைத்தானே வேதனைப்படுத்துகிற அளவு குத்திக்கிறான், அந்த இடத்துல தொங்குறான், உடம்புல சாட்டையால் அடிச்சுக்கிறான், ரத்தம் வர்றதை அப்படிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் எதனால் செய்கிறான்? இந்த ஆன்மீகம்னு ஒரு போதை வந்துருச்சுன்னு சொன்னால் சில பேர் கொஞ்சம் விவரம் உள்ள அந்த பகுத்தறிவு பேசுகிற கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு ஓடி போயிடுவான். அதிகமான பேர் எப்படி இருப்பான்னு கேட்டால், எவ்வளோட்டாலும் செய்கிறாங்க, பரவாயில்லைங்க, எத்தனை அடினாலும் அடிங்க வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான் ஆன்மீகத்தில். ஆன்மீகம் அப்படி ஒரு போதை மாதிரி உள்ளது. அந்த போதையில் எல்லா ஆன்மீகமும் அதன் பக்கமே மக்களை கொண்டு செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க. ஒரு இஸ்லாமே எந்த மதத்தை 99% எடுத்துக்கிறங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ரொம்ப கூறுகட்டத்தனமாக எதிர்க்கலாம் கேட்க மாட்டாங்க. 1% பேர் என்ன செய்வானுவ, இப்படிலாம் பார்க்குமா, எல்லாம் கஷ்டமாக இருக்குமா. இந்த 1%, 2% மைனஸ் ஆகும். மார்க்கம் கஷ்டமாக இருந்தால் ஒத்த 2 பேர் தான் வெளியே போவான். மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க, சரி மார்க்கம் ஆன்மீக வழி, மற்ற மார்க்கத்தை விட இது பரவாயில்லாமல் இருக்குன்னு அப்பவும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எதையும் குறைக்க மாட்டாங்க, மார்க்கத்தை குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பது தான் படைச்சவனுடைய அக்கறையாகவே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பமே அதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீர்கள் என்பதற்காக வேண்டி தொழுகை விஷயத்தில் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் கண்டிக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். அதோடு இன்னொரு தடவை சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் மக்கள்லாம் அதிகமாக தொழுவதை பார்த்து விட்டு சொன்னார்கள், இன்ன அஹப்பல் அமால் இலல்லாஹி மாதாம ஒயின் கல்ல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்ன தெரியுமா, கொஞ்சமோ ரொம்பவோ
தொடர்ச்சியாக செய்யணும். தொடர்ச்சியாக எது செய்கிறீங்களோ அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஒரு நாளைக்கு விடிய விருத்தம் முடிச்சிருவான், அது ஒரு நாளைக்கு செஞ்சு மற்ற நாளைக்கு செய்யலைன்னா என்ன அர்த்தம்? ஏழலைன்னு அர்த்தம். ஒரு நாள் வேணும்னு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கான்னு அர்த்தமே தவிர அவனுக்கு இயல்பாக இயலாத காரணத்தினால் டெய்லி செய்ய முடியலை. ஒரு நாளைக்கு என்ன செய்யறான், 3 நாளைக்கு முடின்னு முடிக்கிறான், மற்ற நாளில் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதே நேரத்தில் சில நாள்களில் அல்லாஹ் உங்களுக்கு ஒதுக்கி தந்திருப்பான் 1000 மாதத்துக்கு நிகர்னு, அன்னைக்கு 2 ரக்காத்து ஓடி போயிடக்கூடாது. அது அல்லாஹ்வா கொடுத்த கிஃப்ட்டு. அல்லாஹ்வா சில நாளை ஒதுக்கி இந்த நாளில் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னால் அது வேறு விஷயம். அதை தவிர்த்து விட்டு பொதுவாக நம்ம அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், டெய்லி செய்ய இயலுமா, தொடர்ச்சியாக செய்ய இயலுமா, இதே மாதிரி செய்ய இயலுமான்னு பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன வந்துடும்னு கேட்டால் சக்திக்கு உட்பட்டு தான் செய்வோம். இன்னைக்கு நமக்கு இயலும், நாளைக்கு இயலாத. அப்போ நாளைக்கு எது இயலுமா செஞ்சுட்டு போவோம். இன்னைக்கு 40 ரக்காத்து மெனக்கட்டு நின்று தொழுற முடியும், சரி இன்னைக்கு முடியும். நாளைக்கு கொஞ்சம் 30 தான் முடியும். அப்போ நாளை கழிச்சு ஒரு 20 தான் முடியும். அப்போ கடைசி என்னடா முடியும், 8 தான் முடியும். அது செஞ்சுட்டு போ, எப்பவும் அதை செய்வேன். எதுக்கு 40 போட்டு ஒரு நாளைக்கு மட்டும் செய்கிற? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி தர்றாங்க. அஹபுல் அமாலி இலல்லாஹி மாதாம, எது தொடராக நிரந்தரமாக கண்டினியூவாக இருக்கிறதோ அதுதான் நல்ல அமல். இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, சக்திக்கு உட்பட்டு தான் தொடர்ச்சியாக செய்ய முடியும். தொடர்ச்சியாக எதை ஒரு மனுஷன் செய்வான், எது ஏழுமோ அதை தொடர்ச்சியாக செஞ்சிருவான். எது ஏழாதோ அதை ஏழாத காரியத்தை கூட ஒரு நாளைக்கு செய்ய மாட்டோமா. நம்ம ஏழவே ஏழாது, சோத்துக்கே லாட்ரி அடிப்பான், ஒரு கல்யாணத்துக்கு பெரிய பிரியாணி விருந்து போடுவான், ஒரு நாளைக்கு கஷ்டப்படுறானே இல்லையா? இவனுக்கு சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்கிறான், இவன் வீட்டு கல்யாணத்துக்கு என்ன செய்வான், கடனை வாங்கி அதை விற்று இதை விற்று பெரிய ஒரு கோடீஸ்வரர் மாதிரி விருந்து போட்டு முடிச்சிருவான். ஒரு நாளைக்கு இந்த கூத்து அடிப்ப, நாளைக்கும் போடுவியா? நாளை கழிச்சு ஒன்று போட முடியுமா? அடுத்த நாளைக்கும் போடுவியா? உன் வீட்டில் டெய்லி பிரியாணி ஆக்க முடியுமா உன்னால? அப்போ என்ன பார்க்கணும், எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக செய்ய முடிகிறதா ஒருத்தனுடைய சக்தி. ஒரு மனிதனுடைய சக்தி என்னன்னு இடப்பொருள் என்னன்னு கேட்டால், ஒரு நாள் கூத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம், யாரும் செய்யலாம், முடியாத கூட சிரமப்பட்டு இழுத்து செஞ்சு விடலாம். தொடர்ச்சியாக உனக்கு ஏழுமா, இதை பார்க்கணும் மார்க்கத்தில். அப்போ தொடர்ச்சியாக செஞ்சு முடிஞ்சதை மட்டும் செய்யுங்கன்ற அளவுக்கு இந்த மார்க்கம் எளிதாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கு. இது புகாரியில் 5862வது ஹதீஸில் இருக்கிறது. இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் இன்னும் நமக்கு சிரமத்தை தராத வகையில் அமைத்திருக்கிறார்கள் என்றால், மழை பெய்யுது, கடுமையான மழை, கடுமையான குளிர். அப்போ கடுமையான மழையும் குளிரும் இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடறோம், மழையில் நனைஞ்சிக்கிட்டு பள்ளியாசலாம் வந்துடுறோம், வரணும். அதை நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து நம்ம வந்து விடுகிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா, நல்ல மழையும் நல்ல குளிருமாக இருக்குமே ஆனால் பாங்கு சொல்லுவாங்கல்ல, ஹய்யா அலஸ் ஸலாண்டு, ஹய்யா அலஸ் ஸலா சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ஹய்யா அலஸ் ஸலாவுக்கு பதிலாக அலா சல்லு ஃபிர் ரிஹால், எல்லாரும் அவங்க வீட்டில் தொழுதுக்கிறங்க, பாங்கே தான் வராதிங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. மழை பெய்யும் போது அப்படி எங்கேயாவது பாங்க நம்ம சொல்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாங்க எப்படி செய்வாங்கன்னு கேட்டால், கடுமையான குளிர் எதை பார்க்குறாங்க, இந்த குளிரில் ஒரு நாளைக்கு நினச்சிட்டு நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்கலாம் தானே. படைச்ச இறைவன் நினச்சா, ஏன்டா ஒரு நாளைக்கு குளிர் நடுங்கம்மா, வேறு காரியத்துக்கு போக மாட்டீங்களோ, ஒரு நாளைக்கு பள்ளியாசல் வர முடியாதா, ஒரு நாளைக்கு மழையில் நினச்சிட்டு வரமாட்டீங்களா, ஒரு 100 ரூபா கிடைக்குன்னா மழையில் நினச்சிட்டு போக தானே செய்கிற என்றெல்லாம் கேட்க முடியும். அல்லாஹ் கேட்க விரும்பலை. என்று கேட்டால் கேள்வி நியாயமாக தான் இருக்கேன். அந்த கஷ்டம் கூட அல்லாஹ் தர விரும்பலை. அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, முஅத்தினுக்கு உத்தரவு போட்டிருந்தார்கள், முஅத்தின் பாங்கு சொல்றவருக்கு உத்தரவு போட்டிருந்தார்கள், மழையும் குளிரும் உள்ள இரவாக இருக்குமேயானால் யகூலு அலா சல்லு ஃபிர் ரிஹால், அவங்கவுங்க வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், உத்தரம் பள்ளிக்கு வராதிங்க. ஹய்யா அலஸ் ஸலாவே கிடையாது அன்றைக்கி, அந்த பாங்கில் மட்டும். மலைக்கு சொல்கிற பாங்கில் என்ன செய்யணும், ஹய்யா அலஸ் ஸலாவுக்கு பதிலாக அலா சல்லு ஃபிர் ரிஹால், அலா சல்லு ஃபிர் ரிஹால்னு 2 தடவை சொல்லணும். அப்போ இதை ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறையாக வச்சுருந்தாங்க. நமக்கு என்னன்னு கேட்டால் ஒரு லேசான விஷயங்கள் கூட சட்டமே மக்களுக்கு தெரியும். ஒரு பள்ளியிலையும் சொல்லி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த மழையாக இருந்தாலும் தானே புயல் அடித்து ஓஞ்சாலும் சரி, அன்னைக்காச்சும் அலா சல்லு ஃபிர் ரிஹால்னு சொல்லியிருப்பான்னு கேட்டு பாருங்க. சுனாமியே வந்தால் கூட சொல்லியிருப்பான்னு கேட்டு பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறை தந்திருக்கிறாங்க. அவன் வந்தால் வரவா செய்வான், என்னடா நாங்களே அமைஞ்சத்துனா இவஞ்சி கிடக்குறோம், பள்ளியாசல் பண்ணி கூப்பிட கேட்கணும் இல்லையா, என்ன நினைப்பான், அவனுடைய உணர்வை பார்த்து அவனுக்கு சிரமமாக தெரியாது. இதை படைச்சவனுக்கு அதெல்லாம் தெரியுமில்லைங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால இவனெல்லாம் சொன்ன பிறகா தெரிஞ்சுக்கிறேன்னு இப்படி தான் சொல்லுவான்னு அவனுக்கு முன்னாடி தெரியும். மனிதனுடைய மனம் இப்படி தான் இருக்க முடியும். அதுதான் என்ன செய்கிறாங்கன்னா, அலா சல்லு ஃபிர் ரிஹால், மழையும் குளிருமாக இருந்தால் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று பாங்களை சொல்லுவார்கள். இது புகாரியில் 666 முதல் வால்யூமில் நீங்கள் பார்த்துக்கலாம். 666 ஹதீஸில் இருக்கிறது.
அதே மாதிரி இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு நாள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. அப்போ முஅத்தின் என்ன செய்கிறாருன்னா ஜும்மா தானே உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் முன்னாடி வந்துட்டார், மழை ஏற்படுறதுக்கு முன்னாடி வந்துட்டார் போல இருக்கு. முஅத்தின் பாங்கு சொல்கிறாரு. பாங்கு சொல்லும் பொழுது ஹய்யா அலா ஸலா சொல்ல வருவார்ல, நிறுத்துன்றார். பாங்க சொல்லிட்டு வரும் பொழுது ஹய்யா அலா ஸலா சொல்லும்போது நிறுத்திட்டு அஸ்ஸலாத்து ஃபிர் ரிஹால், வீட்டில் தொழுவுங்கன்னு சொல்லு. இப்போ ஜும்மா நடக்க போகுது, இது ஜும்மாவுக்கு இது மெம்பரில் உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாரு. உரை நிகழ்த்தும் போது அந்த பாங்க சொல்லுவாங்க. அந்த பாங்க நிப்பாட்டிப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அஸ்ஸலாத்து ஃபிர் ரிஹால்னு சொல்லுண்டு. வந்திருந்த ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் பார்க்க என்ன இருந்தாலும் தொழுவைக்கு வர்றத ஹய்யா அலா ஸலா சொல்லாமல் வேற ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு ஆட்கள்லாம் ஒரு மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி என்னை பார்க்குறீங்களா, என்னை விட சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி நான் என் காதலை கேட்டிருக்கிறேன், நானாக இதை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னை விட சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல் ஒரு தடவை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அதை தான் இப்போ செய்கிறேங்கிறாங்க. அப்போ இதுவும் புகாரில் 616வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ வந்து ஜும்மா தொழுகை இதெல்லாம் கட்டாய கடமை தான். ஆனால் கடுமையான குளிர் அதுக்கான தூரல் போடணும் இதை சொல்லி விட்டுறக்கூடாது. இதான் சாக்கணும் உட்காந்துக்கிறக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹான்னு சொல்லும் பொழுது வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக்குன்னு சேர்த்து சொல்கிறான். எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டேன், ஆனால் ரெக்கார்டு கரெக்டாக வச்சுருப்பேன் அப்படிங்கிறான். அப்போ தூரலுக்குன்னு செய்கிறியா, ஒழுங்கான மலைக்கு செய்கிறியா, தாங்கக்கூடிய குளிருக்கு இதை செய்கிறியா, தாங்க முடியாத குளிருக்கு செய்கிறியா, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இது படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிற விஷயம். இந்த சலுகை அப்படி எடுத்துடக்கூடாது. அந்த சலுகையை தர அதே வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டேன், ஆனால் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன். நான் பார்த்துட்டு இருக்கேன், கவனிச்சிக்க. உலகத்தில் ஏமாத்திடலாம், எனக்கு சக்தி இல்லைங்கன்றலாம். அவன்கிட்ட சொன்னால் எடுபடுமான்னு பார்க்கணும். நம்ம எப்படி பார்க்கணும், எனக்கு சக்தி இல்லைன்னு ஒரு காரியத்தை விடுவதாக இருந்தால் இது அல்லாஹ் ஏற்றுக்குருவானா, நமக்கு தான் ஏழுமே ஏண்டுக்கிட்டு வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அடுத்தவர் கண்டுபிடிக்க முடியாட்டாலும் நான் வந்து வேணும்னு இந்த சலுகை மிஸ்யூஸ் பண்ணுறேன்னா அல்லது கரெக்டாக பயன்படுத்தினான்னு எனக்கு தெரியுமா இல்லையா? உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் செய்கிறோம். இந்த டிவி கொடுத்தான், இந்த மாதிரி இவ்வளோ ரூபா வருமானம் உள்ளவங்களுக்கு தான் இலவச டிவின்னு எல்லார் வீட்லையும் வாங்கினீரா இல்லையா? அவன் சொன்ன கேட்டகரியில் இருக்கிறோம் எல்லாரும் இல்லை. அவன் சொன்ன கேட்டகரியில் உள்ளவங்களை தாண்டி தான் எல்லோரும் வாங்கியிருக்கிறோம். அவன் சொன்ன கேட்டகரியில் இருந்தால் ஒரு 1,00,000 டிவி போதும், வழங்குதா? அவ்வளோதான் டிவி கொடுத்தானா? எல்லாரும் என்ன செஞ்சான், ஒரு டிவி 2 டிவி 3 டிவி நல்லா வாங்கத்தான் செஞ்சோம். 2000 ரூபா வருமானம் உள்ளவங்களுக்கு தான் டிவின்ட்டாங்க. ஏன் அந்த கணக்கு பார்த்தா அதெல்லாம் உலகத்தில் ஓகே என்ன செஞ்சுட்டு போங்க, உலகத்தில் அப்படி ஏமாத்திட்டு போயிடலாம். அடைச்ச இறைவன்ட்ட போய் இப்படி எல்லாம் சட்டம் போட்டான்னு வைங்க, 2000 ரூபாய்க்கு மேலே உள்ளால் வராதுண்டு நீங்கள் வந்து வாங்கினா அவனுக்கு தெரியாதா? அவன் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டானா? அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்குங்கன்னு என்ன சலுகையை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, சலுகை உண்டு, ஆனால் நிஜமாக நமக்கு முடியாமல் இருக்கணும், நிஜமாக நமக்கு இயலாமல் இருக்கணும், நிஜமாக தாங்க முடியாமல் இருக்கணும், நிஜமாக கஷ்டமாக இருக்கணும். நிஜமாக நமக்கு இயலன்னு வறுமையானால் அப்போ வந்து எல்லா சட்டங்களும் நமக்கு விதிகளுக்கு வந்துடுது. இதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ அடுத்து பாருங்கள், இப்போ வெயில் காலம் வருது. நம்ம நாட்டு வெயிலோட பாலைவனத்தில் அங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ லொஹர் தொழுகையெல்லாம் தொழுவ போனாங்கன்னா நெருப்பாக தான் இருக்கும், நெத்தியை கொண்டு வைக்க இயலாது. இப்போ இந்த பிரச்சனையில் எல்லாம் செல்வத்தை கொடுத்து அவங்கள எல்லாம் எங்கேயும் கொண்டு போயிட்டான். இப்போ வந்து ஏசிலாம் தொழுவுறாங்க எல்லோரும், வழங்குதா? எந்த பள்ளியும் ஏசி இல்லாத பள்ளிவாசலே கிடையாது. அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னா ஏசி இல்லாமல் தெருவுலிக்கிற பள்ளிவாசல் ஏதாவது இருக்குதா? அது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல்னா என்ன, ஒரு தட்டு பந்தலை போட்டிருப்பாங்க, அதில் ஓட்டையாக இருக்கும், வெயிலெலாம் வந்து கீழே விழுவும், தரையெல்லாம் கொதிக்கி நெருப்பு மாதிரி, நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்க முடியாது. அப்போ வந்து 1 மணிக்கு முன்னாடி லோகர் தொழுகை கூப்பிட வர முடியுமா? லோகர் தொழுகை 1 மணி 12:30 மணிக்கு வருதுன்னு வைங்க, அந்த நேரத்தில் உச்சி வெயில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெளியில் வரும்போது மண்டை வெடிச்சு போயிடும். இங்கே நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி வெளியில் நடமாடவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நடமாடுறதும் கிடையாது அரபு நாட்டில். இன்றைக்கி நடமாட வசதி வேணாச்சு, காரில் வந்து ஏசியை போட்டு காரில் வந்து ஏறி இப்போ இடத்துல போயிடுறான். வீட்டிலேருந்து ஏசியில் தான் இருக்கிறான், காருக்குள்ளே ஏறி உட்கார அதுவும் ஏசியாக தான் இருக்குது, பள்ளிவாசலுக்கு வந்துடும் அதுவும் ஏசியாக போயிடுது. இப்போ எந்த கஷ்டமும் கிடையாது, நடமாடுறது கூட சிரமம் இல்லாமல் இருக்குது. அன்னைக்குள்ள அரபு நாட்டில் இப்படியா? அங்கே நடந்து வரணும், நடந்து வந்தால் மண்டை காஞ்சி போயிடும், வெடிச்சிடும். 104, 105, 106 டிகிரி வெயிலெலாம் தாங்க முடியுமா? 100 நமக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரியான அதிகமான வெப்பமுள்ள ஒரு பகுதியில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒரே மாதிரி யூனிஃபார்மாக தொழுவது கிடையாது. வெயில் காலம் கோடை வந்தவொன்னே அதை கவனிப்பாங்க. கோடை வந்து விட்டால் லொஹரை லேட் பண்ணு, லொஹர் அசருக்கு நெருக்கி வந்துடுவாங்க. லொஹரை எப்போ தருவாங்க, அதிகமான கோடை நேரத்தில் வெயிலில் மக்கள் ஏசி போட்டால் தான் நிற்க முடியுங்கிற மாதிரி ஒன்று வந்தால் 1 நேரம் 1:30க்கு தொழுவ சொன்னால், கோடை காலத்தில் 2, 2:45, 3 மணிக்கு போட வேண்டிய லொஹர் தொழுவைய. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதஸ்தத்தல் ஹர்ரு, வெப்பம் அதிகமாக கடுமையாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அப்ரிது அனிசலாத், லொஹர் தொழுகை என்ன செய்யுங்க,
குளிர செய்யுங்கள். தொழுகையை குளிர செய்ய நடத்தும். குளிரான நேரத்துக்கு கொஞ்சம் தள்ளி தொழுவுங்க. 12:30 இருக்கிற வெப்பம் 3க்கு இருக்குமா? இருக்காது, குறைஞ்சி போயிடும். 3 மணிக்கு, இப்போ 3:30 மணிக்கு அசர் வருதுன்னு வைங்களேன், ஒரு 3 மணி வாக்கில் லொஹர தொழுவணுங்கிற அளவுக்கு வந்துடும். அப்படி எங்க நம்ம செய்கிறோமா? மார்க்கம் கொடுத்த சலுகை தான். மாடி 3 மணி லேட்டாக்குறாங்க, அப்படி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர இது யார் கொடுத்த சட்டம், இது யார் கொடுத்த சலுகை, எதுக்கு கொடுத்தாங்க? இன்னும் சொல்ல போனால் இது வெப்பம் என்பது மின் ஃபைஹி ஜஹன்னம், நரகத்தினுடைய மூச்சுக்காற்றாக இருக்கிறது. ஒரு இலக்கியமாக சொல்கிறாங்க. நரகத்தை அல்லாஹ் கொடுத்த தண்டனை எதை வச்சு கொடுக்குறான்? தண்டனை கொடுக்குறான், சவுக்கல் அடித்து கொடுக்குறானா? இந்த தப்புக்கு தண்டனை நரகம்ங்கிறான். நரகம்டா என்ன? நெருப்பு. நெருப்பு என்பதை தண்டிக்கிறதுக்காக அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு விஷயம். வெப்பம் என்பது அதனுடைய ஒரு சிம்பாலிக்காக அதனுடைய அடையாளம். அப்பயும் அந்த வெப்பம் நெருப்பு மாதிரி இருக்கிற போய் நீங்கள் தொழுவு போகிற அந்த நேரத்தில் கொஞ்சம் குளிர வச்சு போய் தொழுவு என்று ஒரு தத்துவ ரீதியான ஒரு காரணத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வெயிலான கடுமையான காலங்களாக இருக்குமையானால் உன்னுடைய லொஹர் தொழுகையை கூட கொஞ்சம் தாமதமாக தொழுவுன்னா, இப்படி அக்கறை செலுத்துகிற ஒரு மார்க்கத்தை மாற்றணும் வேணா சொல்லுவானா? எதுக்கு மாற்றணும்? ஏன்னா நான் கூட ரெடியாக இருக்கிறேன், அவன் வேணாங்கிறான்டா. நம்ம எப்படி சொன்னேன்? நான் ரெடிங்கிறேன், என்னை படைச்ச இறைவன் என்ன சொல்கிறான்? கொஞ்சம் குளிர்ந்தவன வாடா, கொஞ்சம் வெப்பம் குறைஞ்சவன வாடாங்கிறான். இப்படி நான் செலுத்தாத அக்கறையை என் மீது செலுத்தக்கூடிய ஒரு இறைவன் இந்த மார்க்கத்தை தந்திருக்கும் பொழுது எதுக்குடா இதை மாற்றணும்? இது இபாதத்துக்கு மட்டும் இல்லை, இபாதத்தை முதல்ல எடுத்துக்கொள்கிறோம். எல்லா சட்டங்களும் அப்படி தான் இருக்கும், பின்னாடி சொல்லுவோம். அதை ஒவ்வொரு சட்டங்களுமே நம்முடைய நன்மை நாம் தீர்மானிக்க முடியாது, படைச்ச இறைவன் நம்ம இறக்கம் காட்டி அவ்வளோ அற்புதமாக அந்த சட்டங்களை தந்திருக்கிறான். அப்போ இந்த மாதிரி வெப்பமான காலங்களில் தொழுகையை லேட்டாக்கி ஒவ்வொரு தொழுகையை வெயில் காலத்தில் லேட்டாக்கி தொழுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தொழுகைக்கு வந்துடுவாங்க. அந்த நேரத்துலையும் தர சூடாக தான் இருக்குது. வெயிலேருந்து வர்றது இருந்தாலும் அந்த தரை தாங்க முடியாத சூடாக இருக்கும். அப்போ என்ன செய்வோம்னு கேட்டால் சொல்கிறாங்க, அனஸ் சொல்கிறாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு தொழுவும் போது நெத்தியை கொண்டே நிலத்தில் வைக்கணும் இல்லையா? நிலத்தில் வைக்கும்போது அவங்க தோளில் துண்டு தானே போத்திருப்பாங்க, ட்ரெஸ்ஸுக்கு அதானே ஒரு துணியை தான் போத்திருப்பாங்க. அதன் ஒரு பகுதியை எடுத்து நெத்திக்கு கிட்ட போட்டுவிட்டு அதில் சைதா செய்வோம். எதுக்காக வேண்டி? இத்திகால் ஹர்ரி, வெப்பத்தை தாங்க முடியாமல், சூட்டை தாங்க முடியாமல் நாங்கள் என்ன செய்வோம்? தொழும் பொழுது நெத்தியை கொண்டே மண்ணில் வைக்கணும். மண்ணு தான் அங்கே இருக்கிறது. அதில் என்ன செய்யணும்டா, அதை விரிச்சிருந்தால் பரவாயில்லை, விரிப்பு நம்மள்கிட்ட இருக்கிற பொருள், அது நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை இப்படி போட்டு அது மேலே சைதா செய்கிறது. சரியான வெப்பத்தில் செய்கிறீங்கன்னு வைங்க, பாக்கெட்டில் கரிச்சிப்பு இருக்கா, அதுக்கு இப்படி கீழே போட்டு அது மேலே சைதா செய்யுங்க, தப்பே கிடையாது. சைதா செய்யும்போது தொழுகையில் இருக்கும்போது கரிச்சிப்பு எடுக்கலாமான்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்? சூடு தாங்க முடியாது தெரியுதுல்ல, நீ சைதாவை செய்வே, மண்டையை கொளுத்தும் போது உன் நெத்தியை சூடாக்கும் போது உனக்கு இபாதத்தில் ஈடுபாடு முதல் வருமா? நீ என்ன பண்ண, அந்த சிரமத்தை குறைக்கிற ஒரு வேலையை செய்ப்பான்னு இந்த மார்க்கம் சொல்லுது. அப்போ அனஸ் சொல்கிறாங்க, குன்னானு சல்லி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஷித்தத்தில் ஹர்ரி, கடுமையான வெயில் காலத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட தொழும் பொழுது இதாலம் எஸ்ததி அஹதுனா யும்கின வஜஹு மினல் அர்லி, முகத்தை நிலத்தில் வைக்க முடியாத அளவுக்கு ஒருத்தருக்கு சிரமமாக இருந்தால் பசத சௌபஹு, அவருடைய ஆடை அப்படி விரித்து சஜத அலைஹி, அதன் மேலே சஜதா செஞ்சிருவார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு துண்டையோ அவர் போட்டிருக்கிற நீளமான மேலே போர்த்திருக்கிற போர்வையோ கொஞ்சம் அப்படி இழுத்து போட்டு அதில் கொண்டு நெத்திக்கு சஜதா செய்கிற மாதிரி என்ன செய்வார்? செய்து கொள்வார். இது ரசூல்லா காலத்தில் ரசூல்லா ஓட இருந்து நடந்திருக்கிறது. இது தப்பாக இருந்தால் என்ன விளையாடுற தொழுகையில் ரசூல்லா கேட்டிருக்கணுமா இல்லையா? இது தவறாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும், என்னடா தொழுகை நெத்தியை கொஞ்ச நேரம் வைக்க மாட்டீங்களா, கொஞ்ச நேரம் சூடு தாங்க மாட்டீங்களா நீங்கள்? இப்படிலாம் சில ஆளுக்கு கேட்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டுன்னு செய்கிறது, இது கூட உங்களுக்கு தாங்க முடியாதாண்டு. கூட்டம் நடக்கும், பயானு, மழை வந்துடும், மக்களை ஒதுங்குவாங்களா, இது கூட உங்களுக்கு தாங்க முடியவில்லையா, நீங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன? இது இயல்பு. மனுஷன் மழை வந்தால் ஒதுக்குற இயல்பு தானே. நீ பேசுகிற கேட்கணும் அவனுக்கு கடமையா? ஓரஞ்சு இடத்துல ஒதுங்கிட்டு கேளுங்கம்மான்னு தானே சொல்லணும். மார்க்கத்தில் ரசூலுல்லாவுடைய அடிப்படையில் பேசுகிறத என்ன செய்யணும்? மழை மழைக்காவண்டி ஒதுங்கினான்னு சொன்னால் இது பேச்சாளருக்கு வர கோவத்தை பார்க்குறோம். இவர் மேடையில் ஸ்டேஜ் போட்டு பக்கமாக நின்றுக்கிறாரு, மழை பெய்யாமல். மக்கள் மழையில் நிற்கிறாங்க. அப்போ மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அவங்களோட ஈமானை உரசி பார்க்குற மாதிரி கேள்வி கேட்டுறது. ஏன்னா இவர் ஈமான் கூடின மாதிரி, அவங்களாம் ஈமான் இல்லாத மாதிரி. இவர் அங்கே விட்டுருந்தா என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இவர் இங்கே நிற்கிறதுனால செய்கிறாரு, அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லலை, கேட்கல. என்னது ஒன்று கொஞ்ச நேரம் நெத்தி வைக்க மாட்டீங்களோ, கொஞ்சம் சூடு உங்களுக்கு தாங்க முடியாதோ கேட்காம அதை செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வெப்பங்கள் தொழுகும் பொழுது வெப்பம் வரக்கூடாது என்ற காரணத்திற்காக கூட உன் நெத்தியில் நேரடியாக வைக்காது, நெத்தியை தான் வைக்கணும், நெத்தியை தான் வைக்கணும், நிலத்தில் தான் வைக்கணும். ஆனால் முடியலைன்னா தாங்க கஷ்டமாக இருந்தால் மாற்றிக்க, ஏழாட்டி என்ன மாதிரி செஞ்சுக்கப்பா. எவ்வளோ அழகான மார்க்குன்னு பார்த்தீங்களா?
எவ்வளோ லேசு, எவ்வளோ நம்ம மேலே எவ்வளோ அக்கறைன்னு பாருங்கள். நம்ம கூட கவனிக்க மாட்டேங்கிறோம். பெரிய பெரிய மார்க் அறிஞர் கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் கவனிக்கிறான். அல்ல கவனித்து இந்த மக்கள் மேலே இறக்கப்பட்ட அவ்வளோ அற்புதமான சட்டம். இப்போ நோன்பு நேரத்தில் பார்க்குறோம், பெரிய ஈமானுக்கு ஒரு அறைகோலாகவே இருக்கிறது. என்னது? நோன்பு கஞ்சி வச்சிடுறாங்க. நோன்பு கஞ்சி வச்சிடுறாங்களா? நோன்பு கஞ்சி வச்சோடனே மகரிபு பாங்க சொல்லிடுறாங்க. இப்போ என்ன செய்கிறது? நோன்பு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறதா, குடிச்சிட்டு தொழுகை இங்கே காமத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் என்ன செய்கிறான்? குடிக்கிறதா போகிறதா, குடிக்கிறதா போகிறதா, அங்கே காமத்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ நப்ஸ் என்ன செய்யுது? பசி, அவ்வளோ பசியாக இருக்க போய் தான் அல்ல அந்த மாதிரி வாய்ப்பை தந்துருக்கிறான். நோம்ப பசி, அவ்வளோ பசி, இந்த கஞ்சை குடித்தா தான் மனசு நிறையும்ன்ற மாதிரி நிலையில் நம்ம இருக்கிறோம். இருக்கையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில ஆளுக்கு பக்தியை காட்டுற மாதிரி என்ன செய்கிறது? பேரிச்சை மரத்துன்னு காம சொல்லிட்டாங்கன்னு ஓடுறது. ஒரு பேரிச்சை மரத்தை சாப்பிடுவா, தண்ணியை குடிக்கிறது, உடனே ஜமாத்தை விட மாட்டேன் அப்படின்னு ஓடுறது. இது சரியா மார்க்கத்தில்? இதே தப்பு. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இதா உதியல் அஷாவு உகீமத்தி ஸலாத்து ஃபப்தவு பில் அஷாக். இரவு உணவை உங்களுக்கு வைக்கப்பட்ட பிறகு பாங்கு சொல்லப்படுமையானால் சாப்பாட்டை முடிச்சுட்டு போய் தொழுவு. சாப்பாட்டை வச்சாச்சு. இது சாதாரண நாளுக்கு, இது நோம்புக்கு இல்லை. நோம்பு இன்னும் கூட சாதாரண நாள்னா நல்லா பகல்லாம் சாப்பிட்டுருப்பார், தண்ணியெல்லாம் குடிச்சிருப்பார். அவருக்கு ராத்திரி சாப்பாடை கொஞ்சம் அரை மணி நேரம் லேட்டாக சாப்பிட்டா ஒன்றும் பாதிக்காது. இரவில் சாப்பாடு வச்சாச்சு, வாங்க சொல்லிட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு விருந்து வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், விருந்துலாம் ரெண்டாவது நாங்கள் இபாதத்தாளிகளுங்க விருந்துலாம் அப்படின்னு சொன்னாலும் அவன் ஏமாத்துக்காரன். இது என்ன? இது அல்லாஹ்விட்ட அப்படி சொன்னால் எதிர்பார்க்குறானா? உன் நஃப்ஸ் அது விரும்புது, சாப்பாட்டை விரும்புது, உனக்கு தேவையாக இருக்குது, பசிக்குது. உன் தொழுகை நின்றா கூட அது இங்கே தான் இருக்குது. தொழுகைக்கு போயிட்டா கூட நஃப்ஸ் பூரா எங்கே நிற்குது? அந்த பிரியாணியில் தான் நிற்குது. அப்போ நீ போய் உடம்பை கொண்டே வந்துட்டு தொழுது என்ன தொழுகாது? நின்று வக்து போகாத அளவுக்கு பார்த்துக்க. தொழுகைன்னு வக்து இருக்குது, 6 மணி நேரம் முடிவு நேரம் இருக்குது. அந்த தொழுகை 3:30 மணிக்கு முடியுதா, 3:15 லுகரடி நேரம் முடியுதா, 2:45 வரைக்கும் சாப்பிடு, 3 வரைக்கும் சாப்பிட்டு விட்டு போய் வக்தில் போய் தொழுது முடிச்சிட வேண்டியதானே. அப்போ ஜமாத்தில் அவசியம்தான். அதை விட எது அவசியம்? உன் பசியை போக்குற அவசியம். நீ பசிச்சுட்டு போய் தொழுது, அது தொழுகையாக இருக்குமா? முதல்ல அல்லாஹ் வணங்குறது ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு ஈடுபாடாக இருக்கணுமா இல்லையா? முழு ஈடுபாடு யாருக்கு முடியாது, ஒரு அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இதா உலியல் அஷாவு, அஷான்னா மாலை சாப்பாடு, இஷான்னா தொழுகை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா உலியல் அஷாவு, மாலை சாப்பாடு வைக்கப்படுமே. ஆனால் உகீமத்து சலாத், மாலை சாப்பாடு வச்சாச்சு, உகீமத்து சலாத், தொழுகைக்காம சொல்லியாச்சு, இஷா தொழுகைக்கு. ஃபபதவு பில் அஷா, நீங்கள் சாப்பாட்டை வேலையை முடிங்க. அவங்க வாட்டி சொல்லிட்டு போகிறாங்க, காம சொல்லிட்டு போகிறாங்க. பசி இல்லாத ஆளுக்க காம சொல்லிட்டு போகட்டும், பசி உள்ள ஆளுக்க தின்னுட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் என்ன பார்க்கணும்? இப்போ நோன்பு காலத்தில் என்ன செய்கிறது? பாங்கு சொன்னாலும் அங்கே ஜமாத்து நடந்தாலும் உங்களை நீங்கள் பார்க்கணும். என்னது? காலையிலேருந்து ஒன்றும் இல்லாமல் பச்சை தண்ணி குடிக்காமல் அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் என்னதான் தியாகம் பண்ணாலும் மனசு கேட்குது, உடம்பு கேட்குது, நாக்கு கேட்குது, வயிறு கேட்குது, ஏதாவது வச்சு நிறைக்கணும்னு கேட்குது. அதுக்கு தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்போ நமக்கு இது அந்த ஈடுபாடு இது வராது என்று நினைத்தோமையானால், பசிதான் மேலோங்கி இருக்குமையானால், நம்ம கடமை என்ன? தொழுகை ஜமாத்து முடிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நிதானமாக நோம்பு கஞ்சிலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம்? நம்ம தொழுது கொள்ளணும். இதுதான் மார்க்கத்தின் சட்டம். இது கூட நம்ம பேணுதல் இப்படி நிறைய விட்டு போயிடறாங்க, நம்ம பார்த்துக்குறோம். பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ஓடி போயிடுறது. அதில் அந்த மோதினுக்கு இமாமும் பாவம், எல்லாரும் நோம்பு திறப்பாங்க, அவர் நோம்பு திறக்க முடியாது, பாங்கு சொல்ல ஓடி போயிடுவார். அவர் நோம்பு பேரிச்சம்பழம் திட்டு போய் பாங்கு சொல்ல ஓடி போயிடுவார். சரி பாங்க சொல்லிட்டு போகிறேன். தொழுகையை கூட நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம ஜமாத்துகள்லையும் கொஞ்சம் லேட் பண்ணணும். அதுக்காண்டி நோன்பு திறக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? நோன்பு திறக்கிற எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் லேட்டானாலும் தப்பு கிடையாது. மகரிப்புக்கு 80 நிமிஷம் இருக்குது. மகரிப்புடைய டைம் எவ்வளோ நேரம் இருக்குது? சூரியன் மறைந்ததில் இருந்து 80 நிமிஷம் வரைக்கும், அதுலேருந்து 80 நிமிஷம் சேர்த்துக்கிறங்க. அப்போ 80 நிமிஷம் வரைக்கும், 7 மணிக்கு சூரியன் மறைந்தால் 8:20 வரைக்கும் உங்களுக்கு மகரிப்பு டைம் வரும். அவ்வளோ பெரிய லாங் டைம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு எத்தனை மணிக்கு நமக்கு இப்போ 6:43 40 வச்சுக்கிறோமே, 8 வரைக்கும் உங்களுக்கு என்ன டைம் இருக்குது? இன்றைக்கி உள்ள டேட்டுக்கு, இன்றைக்கி சென்னைக்கு உள்ள டேட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 8 மணி வரைக்கும் மகரிப்பு தொழுகைக்கு உரிய வக்து, கடைசி வக்து இருக்குது. 8 மணி ஆனால் தான் இஷாவுடைய வக்து ஆரம்பிக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நோன்பு திறக்கிற ஏற்பாடு செய்யும் பொழுது பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஒரு 10-15 நிமிஷமாவது விடலாம். எவ்வளோ நேரம் பார்த்துக்கொண்டு என்ன செய்யலாம்? பாங்கு சொன்னது ஒரு மக்களுக்கு தெரிவிக்கிறதா சொல்லிட்டு போயிடலாம். தொழுகையை ஒரு 10 ஒரு 15 நிமிடம் தள்ளி வச்சோம்னு சொன்னால் யாரும் பதட்டப்பட மாட்டாங்க. சில பேர் சட்டத்தில் அப்படி இருக்குன்னு நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் ஜமாத்தில் கலந்துக்கிறாங்களே, அவங்க எதனால் வர்றாங்க? நம்ம இதை விட்டுட்டு தான் வரணும் போல இருக்குது, கஞ்சி ரெண்டாவது தான் போல இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு அப்படி நினைத்துக்கு தான் வர்றாங்க. அவன் சட்டம் தெரியாதனால.
அப்போ அந்த மக்கள் வந்து எல்லாம் வந்து நிற்கிறாங்க, ஆர்வமாக நிற்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. அவன் சட்டம் நினச்சிட்டு வந்து நிற்கிறான். ஆனால் சட்டம் அப்படி கிடையாதுன்னு என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு விளக்கவும் செய்யணும். நம்மளே வந்து எல்லாரும் ஜமாத்து கிடைக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் தள்ள வேணும். இங்கே போய் எப்படி எப்படி கொண்டு தள்ளி வைக்கிறோம்? 10 நிமிஷம் போதுமானதாக இருக்கா? 10 நிமிஷம் கூட கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்களான்னு சரியாக வந்துடுது. ஆனால் பல பள்ளிகளில் இவ்வளோலாம் கொடுக்குறது கிடையாது. மகரிப் உடன் தான் போட்டிருப்பாங்க. உடன் அல்லது போர்டில் நினைச்சிருப்பாங்க, உடன் போட்டிருப்பாங்களா, அவன் வச்ச நோம்பு வச்ச மாதிரி தான் அது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் மார்க்கம் இருக்குது. அதே போல் வந்து எதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் ரொம்ப லேசான மார்க்கமாக இருக்குது. ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன செய்யுது, அவ்வளோ எளிமையான ஒரு மார்க்கமாக எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி வந்து நம்ம 5 நேர தொழுகைகள் எல்லாம் கடமையாக்கியிருக்கிறான். இந்த 5 நேர தொழுகைகளில் பிரயாணத்தில் போகிறவங்களுக்கு தனி சலுகை இருக்குது. என்ன சலுகை? அவங்களுக்கு 5 நேர தொழுகை வராது. 5 நேர தொழுகை தான் பேர் 5 நேரமாக இருந்தாலும் அவங்க 3 நேரத்துக்குள்ளே 5 தொழுகையும் தொழுதுக்கலாம். 3 வக்தில் என்ன செய்யலாம், 5 தொழுகையை தொழுதுக்கலாம். சுபுகு தொழுகையை சுபுகில் தொழுது கொள்வார்கள். லொஹர் தொழுகையை, லொஹர் அசர் 2 தொழுகையையும் லொஹர் நேரத்துலையும் தொழுவலாம், அசர்லையும் தொழுவலாம். அவங்களுக்கு மட்டும். வெளியூருக்கு பிரயாணிகளாக நம்ம போயிட்டோம் என்று சொன்னால் உள்ளூரில் வந்து லொஹர் நேரத்தில் லொஹர் தொழுவணும், அசர் நேரத்தில் அசர் தொழுவணும். வெளியூருக்கு போயிட்டோம்னு சொன்னால் லொஹர் நேரத்திலேயே சேர்த்து அசரையும் தொழுதுக்கலாம். ஒரே நேரத்தில் அது லொஹரை முடிச்சுட்டு அப்படி எந்திரிச்சு அசரையும் தொழுகிறது. அல்லது அசர் நேரத்தில் என்ன செய்யலாம், வந்து லொஹரை முடிச்சுட்டு அசர் தொழுகலாம். இவங்க கலாவாக்கிட்டாங்க, தொழுகையை நேரம் தவிர்த்துட்டாங்கன்னு வராது. இது சலுகை. வெளியூர் பிரயாணிகள் வந்து கஷ்டப்படுற பிரயாணம் அவ்வளோ கஷ்டம். இந்த நவீன காலத்தில் கஷ்டமாக இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து ஒட்டகத்தில் ஏறி நடந்து பெரிய கஷ்டப்பட்டு அப்படிலாம் போவாங்க. இந்த காலத்தில் ஃப்ளைட்டில் போய் இறங்கினாலும் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலும் சஃபர் நரகம் தான். சஃபர் பிரயாணம் என்பது என்னவா தான் இருக்கு, நரகமாக தான் இருக்குது. அவர் நமக்கு என்னமோ ஒரு அந்நியப்பட்ட மாதிரியும் வேறு ஒரு இடத்துக்கு வந்த மாதிரியும் ஒரு ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ இந்த பிரயாணத்திற்காக வேண்டி மார்க்கம் என்ன சலுகை கொடுக்குது, உள்ளூரில் அவ்வளோ கஷ்டப்படுறான், வெளியூருக்கு போனால் அவனுக்கு அதெல்லாம் முடியாது, பல வேலைகளுக்கு தான் வெளியூருக்கு வர்றான், அவனை போய் வக்து நீ பள்ளியாத தேடிட்டு வர தெரியணும். வெளியூர்னா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதுல்ல, உள்ளூர்னா கரெக்டாக வருவான், அது எந்திர மாதிரி போயிடும், அப்படி வரும் அப்படி போவான், கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். வெளியூருக்கு போனால் பள்ளி வாசலுக்கு தேடுறது, அலையிறது, போகிறது, பல விஷயங்கள் அவனுக்கு இருக்கிறது. அதுக்காக மார்க்கம் என்ன பண்ணுது, நீ வந்து எங்கே இருந்துக்க, லொஹரையும் தொழுதுக்க, அசரையும் ஒன்றா தொழுதுக்க. இப்போ உதாரணமாக லொஹர் தொழுகை வந்து ஒரு 12:05 வருதுன்னு வைங்களேன். 12:05 சூரியன் உச்சிலேருந்து சாயுது, உச்சிலேருந்து சாஞ்சவொன்னே லொஹர் வந்துடுது. அப்போ 12:05 இருந்து சூரியன் மறையிற 6:40, இந்த இவ்வளவு நேரத்துக்குள்ளே லொஹர் அசர் தொழுதுக்கிறோம். எவ்வளோ ஒரு லாங் டைம்னு பாருங்கள். அதான் 12:40க்கு லொஹர் அசர் தொழுகலாம், 1 மணிக்கு லொஹர் அசர் தொழுகிறலாம், 2 மணிக்கும் தொழுவலாம், 3 மணிக்கும் தொழுவலாம், 4 மணிக்கும் தொழுவலாம், 5 மணிக்கும் தொழுவலாம், 6:40 வரைக்கும் என்ன செய்யலாம். பெரிய இந்த ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் டைம் இருக்கும். இது பலரும் பார்ப்பாங்க. இந்த இதை நம்ம சென்னையில் உள்ள சூரியன் மறைகிற நேரத்தை வச்சு சொல்கிறோம். சில ஊர்களுக்கு 5 நிமிஷம் மட்டும் பண்ணலாம் வரும். அப்போ அந்தந்த ஊர்களுக்குரிய டயத்தின் பிரகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீண்ட ஒரு டைம் கிடைக்கிறது ஒரு தொலை லொஹருக்கும் அசருக்கும். இப்போ எவ்வளோ லேசாக இருக்குது இந்த மார்க்கம். பிரயாணத்தில் இருந்தாலும் நீ டயத்துக்கு தான் போய் ஆகணும்னா அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வியாபாரி பர்ச்சேஸ் போயிருப்பான், ஒரு வியாபாரத்துக்கு வேலைக்கு போயிருப்பான், அவனுக்கு பெரிய பாரதூரமான சிரமமாக போயிடும். அதையெல்லாம் கவனித்து பிரயாணின்னா 2ஐயும் சேர்த்துக்க. அது மாத்திரம் இல்லாமல் 4 ரக்காத்து 2 ரக்காத்து ஆகிக்க. பிரயாணத்தில் போனால் என்ன செய்யலாம், லொஹர் 4 கிடையாதுங்க, லொஹர் 2 அசர் 2 அவ்வளோதான். ஒரு 2 ரக்காத்து லொஹர்னு தொழ வேண்டியது, எந்திரிச்சு சலாம் கொடுத்துட்டு மறு அசர் 2 ரக்காத்து தொழ வேண்டியது, முடிஞ்சு வச்சு கடமை. இது எவ்வளோ லேசாக இருக்குது பாருங்கள். பிரயாணத்து வெளியூருக்குன்னு போயிட்டோம்னு சொன்னால் வெளியூர் வாசிகளுக்கு இவ்வளோ பெரிய சலுகை இருக்குது. 2 ரக்காத்து தொழுதா போதும். மகரிப் மட்டும் 3 தொழுகணும், அவ்வளோதா. 1.5 வராதுல, 3 1.5 ஆக்க முடியாதுல. மகரிப் 3 தொழுவ வேண்டும், இஷா வந்து 2 தொழுவ வேண்டும். அப்போ லொஹர் அசர் 2 2 4, மகரிப் இஷா 3 2 5 இவ்வளோ தான் தொழுகை. அதை மகரிப் நேரத்தில் இருந்து இஷா முடிகிற வரைக்கும் அந்த தொழுகை தொழுது கொள்ளலாம். அவ்வளோ பெரிய நீண்ட நேரம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் எதை காட்டுது, நம்மளை சிரமப்படுத்த இந்த மார்க்கத்துக்கு என்ன அக்கறை என்றால் மக்கள் சிரமப்படக்கூடாது, என்னுடைய படைப்பினங்கள் சிரமப்படாத வகையில் அவங்களுக்கு ஏன்ற அளவுக்கு செஞ்சால் போதும், அதை நான் கருணையோடு புரிந்து கொள்கிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இது தந்திருக்கான். அதான் இது காரணம். அதே மாதிரி வந்து இன்னொன்று இருக்கிறது, பயமான போர்க்களம், கலவரம், போர்க்களம் நடக்கிறது. போர்க்களத்திலும் தொழுணுமா இல்லையா? அங்கே எப்படி தொழுக, அங்கே வந்து 1 ரக்காத் தான். போர்க்களத்துறை தொழுகை எவ்வளவு, ஒரு தொழுகைக்கு 1 ரக்காத் தான். சுபஹாக இருந்தாலும், லொஹராக இருந்தாலும், அசராக இருந்தாலும், மகரிபாக இருந்தாலும், இஷாவாக இருந்தாலும் எல்லா தொழுகை என்ன ஒரே ரக்காத்து தான். ஆனால் என்ன செய்ய 2 பாட்டாக பிரிஞ்சுக்கிறங்க. ஒரு சாரார் போய் என்ன செய்யுங்க, களத்தில் நில்லுங்க, ஒரு சாரார் தொழுவுங்க. இவங்க ஒரு முடித்து முடிஞ்சு அடுத்த ஆள் வந்து இன்னொரு ரக்காத் தொழுவ வேண்டியதான். அந்த மாதிரி வந்து 1 ரக்காத் தொழுகை யாருக்கு, கலவரம் போர் மக்களை பாதுகாக்க வேண்டிய நேரம் இருக்கும் பொழுது அவங்க அதை கவனிச்செல்லாம் என்ன செய்கிறான்,
தொழுதான் அப்படிலாம் சொல்லாமல் ஒரே ஒரு ரக்காத்து 2 பேராக பிரிஞ்சிக்க, எல்லாரும் தொழுதுறக்கூடாது. ஒன்று எதிரியை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நின்றுக்க, ஒரு கூட்டம் தொழுவு, இவன் தொழுது முடிச்சுட்டு போனோன்னு அவன் வந்து ஒரு ரக்காத்து தொழுவட்டும். இந்த மாதிரி தொழுதுக்கேண்ட எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய சலுகை எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து வாகனத்தில் போய்கிட்டு கிபிலா நோக்கி தொழுவணும். கிபிலா தெரியல என்ன பண்ணுறது? கிபிலா நோக்கி தொழுவணுமா இல்லையா? திடீர்னு இருட்டா போச்சு, இருட்டு, படுத்து எந்திரிக்கிறீங்க, எங்கே கிபிலான்னு தெரியல, இப்போ தொழுவணும், எங்கே தொழுவுறது? டார்ச் லைட்டும் இல்லை, இப்போ செல்ஃபோன் எல்லாம் லைட் இருக்கிறது, ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இருட்டாக இருக்குது, திசையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றும் முடியலைன்னா யோசிச்சு பார்த்து ஒரு வேளை இதாக தான் இருக்க முடியும், இப்படி தொழுது போ. விடிஞ்சு பார்த்தா இங்கிட்டு தொழுது தெரிஞ்சால் குற்றம் இல்லை, இங்கிட்டு தொழுதுக்கு பதிலாக அங்கிட்டு தொழுதுருக்குறோம் இருட்டில். அப்புறம் பார்த்தா ஆகா நம்ம தப்பில் பண்ணியிருக்கிறோம், ஒன்றும் இல்லை கேட்கவே மாட்டான். நீ வேணும்டா பண்ண, கிபிலா எதுன்னு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆய்வு பண்ண, இதுதான் கிபிலான்னு உனக்கு தெரிஞ்சு தொழுதுட்டியா விடு, அடுத்ததுல ஒழுங்காக தொழுதுட்டு போ. அப்படியான அளவுல எல்லாம் இந்த மார்க் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூர்லேயே ஜம்மு பண்ணியிருக்கிறாங்க. பிரயாணத்தில் பண்ணுறது விட்டுருங்க, உள்ளூர் வாசி ஜம்மு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உள்ளூரில் வந்து இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, மழையும் இல்லை, எந்த விதமான தகுந்த காரணமும் இல்லை, ஒரு காரணமும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செஞ்சாங்கன்னா, லொஹர் அஸரை சேர்த்து 8 ரக்காத்தாகவும் மகரிப் இஷாவை சேர்த்து 4 3 7 ரக்காத்தாக கஸ்ர் செய்யலை. நாளை வந்து 2ஆக தொழுவலை, 4 நாளாக தொழுதுருக்குறாங்க. ஒரே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா லொஹரை அஸரையும் தொழுகிறாங்க, ஒரே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா மகரிப் இஷாவும் தொழுகிறாங்க. அது மகரிப் நேரத்தில் இஷா தொழுதார்களா அல்லது வந்து லொஹர் நேரத்தில் அசர், அந்த விவரம் கிடைக்கவில்லை. ஆனால் லொஹர் நேரத்தில் அசர் நேரத்திலோ ஏதோ ஒரு நேரத்தில் இரு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள். மகரிப் இஷாவையும் சேர்த்து ஒரு நேரம் தொழுகிறாங்க. எப்படி தொழுகிறாங்க? முழுசா 4 நாளாக 3 நாளாக தொழுகிறாங்க. 4 நாள்னா லொஹர் 4 அசர் 4, அது ஒரு லொஹரில் தொழுது போடுறாங்க. மகரிப் நேரம் வந்த பிறகு 3 ரக்காத்து மகரிப்பு, இஷா 4 ரக்காத்து, 7 ரக்காத்து தொழுகிறாங்க. இது மகரிப்பில் தொழுதாங்களா இஷாவில் தொழுதாங்களா தெரியல. ஆனால் இதில் பிரயாணத்திலும் இருக்கவில்லை. சல்லா பில் மதீனத்தில் வருது. மதீனாண்டெல்லாம் என்ன அர்த்தமாச்சு? பிரயாணம் இல்லைன்னு மாச்சு. மதீனாவில் தொழுதார்கள் என்ன அர்த்தம்? பிரயாணம் இல்லைன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தொழுதார்கள், மழையும் பெய்யவில்லை, எந்த விதமான ஒரு அச்சமான நிலையும் இருக்கவில்லை. இது கூட எதுக்கு? எப்பவுமே இதை செய்யலை. சில நேரத்தில் இதுவும் தேவைப்படும். சில நேரங்களில் ஒரு இடத்துல ஒரு அலுவலகத்தில் ஒரு அதிகாரிட்ட மனு கொடுக்க போயிருப்போம், அங்கேருந்து வெளியே வர முடியாது, லொஹரும் போயிடும், அசர் வரைக்கும் தான் இருக்குது. அப்போ என்ன செய்ய வேண்டியதான்? சரி வந்து அசர் ஜம்ப் பண்ணிக்கிறோம். அவனுக்கு தேவைப்படுமா இல்லை? இது ஒரு ஆள் ஒரு மனு கொடுக்க போகிறோம்னா வெயிட்டிங்கில் உட்கார வச்சுருப்பாங்க, அங்கே முடியாது. இப்போ முதல்வர் வந்துடுவார், இப்போ டிஜிபி வந்துடுவார், இப்போ கலெக்டர் வந்துடுவார்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அல்லது தேர்தலில் ஓட்டு என்றாங்கல்ல, அங்கே போய் பூத்தில் போய் மாட்டிக்கிறான்னு வைங்க, வெளியே விட மாட்டாங்க. ஏன்? செய்தி வெளியே சொல்லிடுவான்ட்டு. நம்ம ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாராக இருக்கிறோம், நம்மளை கொண்டே ஓட்டரை ஆஃபீஸராக போட்டுருவாங்க. பள்ளிக்கூடத்து வாத்தியாராக தான் செய்யுமா, அவர் தான் ஓட்டை பதிவு செய்கிறது என்று நிற்பார். இவருக்கு நான் போய் லோகத்தில் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அசர் விடுவானா? விட மாட்டான். இங்கேருந்து வெளியே போகக்கூடாது, எந்த தூரம் வச்சுக்கிறக்கூடாது, ஓட்டு லீடிங்லாம் வெளியே தெரியக்கூடாது, இப்படிலாம் சில சட்டங்கள் போடுவான். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணலாம்? இந்த ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க பாருங்க, அந்த இதை பயன்படுத்திக்கலாம். எப்படி? சரி முடிஞ்சு 4 மணிக்கு முடியும்ல, 5 மணி போய் லோகரை சேர்த்து எழுதுக்குருவோம். இன்னும் ஓட்டிங் என்னதான் இருந்தால் 4 மணி 5 மணி முடிய தானே போகுது. லோகர் போனால் பிரச்சனை இல்லை, அவர் கலாவெலாம் ஆகாது. ஒரு சில நேரங்களில் தகுந்த காரணம் இருந்தால் லோகரையும் அசரையும் ஒரே நேரத்தில் தொழ முடியாமல் கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளுற மாதிரி வறுமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இதை செய்தார்கள் இல்லையா? இது ஆதாரமாக கொண்டு செய்யலாம். இது புகாரியில் 543வது ஹதீஸ்லையும் 1667வது ஹதீஸிலும் இருக்கிறது. இன்னும் இது போன்ற ஏராளமான சட்டத்திட்டங்கள் நம்மளை எவ்வளவு சக்திக்கு உட்பட்டு செய்ய முடியுமோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய வகையில் தரப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.